Hi guys, welcome to our channel Talkies and Tosses. எஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்க படம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஓஹோ என்ற பேபி. இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹீரோ வந்துட்டு விஷ்ணு விஷால் வச்சுட்டு நம்ம படம் பார்க்க வந்தேன். ஆனா நம்ம கடைசியில பார்த்தா விஷ்ணு விஷால் ஏற்கனவே படத்துக்கு ஹீரோ. அவர்கிட்ட வந்துட்டு படத்தோட ஹீரோ வந்துட்டு அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்காரு. விஷ்ணு விஷால் கிட்ட சொல்றாரு, ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் காமிக்கா போகுது. ஒரு மாதிரி நான் வந்துட்டு விஜய் ஒரு படத்துல ஒரு அரசியல்வாதி அதெல்லாம் ட்ரோல் பண்ணி அஜித் வந்து கார் ரேசிங் அதெல்லாம் ஸ்டோரியா சொல்ற மாதிரி கதை மாதிரி சொல்ல பாக்குறேன் விஷ்ணு விஷால். நான் என்ன மிர்ச்சி சிவாவா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஸ்டோரி நினைக்க மாட்டேன். நான் வந்துட்டு கொஞ்சம் ரொமான்டிக் ஸ்டோரி, லவ் ஸ்டோரி அந்த மாதிரி வைங்க அப்படின்ற மாதிரி சைக்கோ சொன்னாரு. போதுப்பா சைக்கோவா நடிச்சு நடிச்சு நிறைய போர் அடிச்சு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் நிறைய நடிச்சு போர் டிஃப்ரெண்டா ஸ்டோரி சொல்லிட்டு மாதிரி சொல்றாரு. அப்போ நம்ம வந்து கதையை சொல்றாரு. லைஃப் நடந்த ஒரு லவ் ஸ்டோரி டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் வந்துட்டு ரொம்ப காமெடியான படம் வந்து பண்ணும்போது இந்த லவ் ஸ்டோரி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ஹிட் ஆகுது படத்துல. என்னன்னா ஃபர்ஸ்ட் வரைக்கும் சொல்லி முடிச்சிட்டாரு. அது விசுவல் சொல்றாரு, ஓகே இது வரைக்கும் இன்ட்ரோ பிளாக் மாதிரி வச்சுக்கலாம். செகண்ட் ஹாஃப் உங்க லவ் ஸ்டோரி பிரேக்கப் ஆன இடத்துல இருந்து பேட்சப் பண்றது உங்க கையில தான் இருக்கு. நீங்க படம் அசிஸ்டன்ட் டைரக்டர் கிட்ட ஒரு செக் வச்சிருக்கேன். ஆனா இவர் அசிஸ்டன்ட் டைரக்டர் யார்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கா தெரியுமா? அதுதான் ஃபன் மேட்டர் இல்ல படத்துல. மிஸ்கின் கிட்ட தான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்காரு. சோ ஒரு மாதிரி ரொம்ப ஜாலியா ஒரு மாதிரி என்டர்டைனிங்கா கொண்டு போயிட்டு இருக்காங்க. சோ செகண்ட் ஹாஃப் ஆஃப் ஸ்டோரி இதை வச்சு இவ்வளவு போறாங்களா, அவங்க லவ் ஓகே ஆகுதா இல்ல அதுக்கப்புறம் போயிடுதா? சோ அது மாதிரிதான் ஸ்டோரி. இந்த லவ் ஆக்சுவலி ஸ்டார்ட் ஆனது எப்படின்னா, ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு அவங்க வீட்டுல மாமாவோட டார்ச்சர் அந்த டிராமா அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு அந்த மாதிரி ஒரு பையன் வேணும். அந்த மாதிரி யாரும் இல்லாத ஒரு கேரக்டர் பையன் வேணும். ஹீரோ அவங்க அப்பா சண்டை போட்டுட்டே இருக்காங்க. அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு டிராமா இல்ல, அதாவது அவங்க அப்பா வந்து கொஞ்சம் புத்தகம் அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. அது மாதிரி கொஞ்சம் ஒரு நிம்மதியான ஒரு விஷயம் வேணும். அந்த மாதிரி ஸ்டோரி எல்லாம் ஹீரோ வந்து பாக்குறாரு. அந்த மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூ லைஃப் வேணும்ன்ற மாதிரி சின்ன அவரோட ஆசை. சோ இது எப்படி போகுதுங்கிறதா ஸ்டோரி. ஸோ நீங்களும் மறக்காம இந்த படத்தை பாருங்க, நல்லா ஃபன்னா தான் இருக்கு. அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.